சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 48 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொதுக்குழு ஏற்பாடு மதுரையில் செய்யப்பட்டதற்கு காரணம் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தின் முழு கவனம் மதுரையை சூழ்ந்திருப்பதால் அதற்கு முன்பாக மதுரையை தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருப்பதை பயன்படுத்தி தற்பொழுது திமுக மதுரையை கைப்பற்றுமா, அதற்காக 25 கிலோமீட்டர் ரோடு ஷோவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் மக்கள் நிச்சயமாக திமுகவிற்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். பணத்தை கொடுத்துதான் பொதுக்குழுவில் மக்களை கொண்டு வருவார்கள் என்ற தகவல் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளால் பேசப்படுகிறது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கூறுவது என்னவென்றால், மதுரையை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் கோட்டை. என்றைக்கு எம்ஜிஆர் முதலாவதாக திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் புதிய கட்சியை தொடங்கி மதுரையில் போட்டியிட்டு வெற்றியடைந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை அதிமுகவின் கோட்டையாகத்தான், அதிமுகவின் செல்வாக்காகத்தான் மதுரை இருக்கிறது. என்னதான் மதுரையில் 25 கிலோமீட்டர் ரோடு ஷோவை நடத்தினாலும் மக்கள் முழுமையாக எதிர்ப்புகளை தான் தெரிவிப்பார்கள். வேறு மாவட்டத்திலிருந்து பணத்தை கொடுத்துதான் மதுரையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமர்த்தப்பட்ட பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார்களே தவிர மதுரை மக்கள் திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க மாட்டார்கள் என்பதை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது குழு ஏசி வசதியுடன் இருக்கைகள் வண்ண விளக்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக நிர்வாகிகளும் கலைஞர் அவர்களது மூத்த மகன் மு.க. அழகிரி அவர்களும் இதில் கலந்து கொள்வாரா என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சமீபத்தில் தான் மு.க. அழகிரியின் மகன் உடல்நிலை குறைவின் காரணமாக அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்பொழுது அவர் நலமாக இருக்கிறார். தற்பொழுது முதலாவதாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கேற்று கொள்வாரா என்ற பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆனால் மக்கள் முழுமையாக திமுகவை எதிர்ப்பார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. குறிப்பாக அரசு வேலை முகாம்களும் வேலைவாய்ப்பின் அத்தியாவசியமும் டிஎன்பிசி போன்ற ஊழல்களும் நடைபெறுவதாக ஒரு பக்கம் போராட்டம் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மதுரையில் 25 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்துவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.